بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் மீது உண்டாகட்டுமாக. இப்ப எல்லாரும் ஸ்மார்ட் போன்ல ஏதோ ஒரு சோசியல் மீடியா மூலமா தான் இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எத்தனை வீடியோஸ் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்து அதை மற்றவங்களுக்கு ஷேர் ஒரு ஃபார்வர்ட் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவுமே ஒரு தகவல் நமக்கு தெரியுது அப்படின்னா உடனே அதை நம்ம மற்றவங்களுக்கு பகிர ஒரு ஷேர் செய்ய தான் நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஷேர் பட்டனை உடனே கிளிக் செஞ்சுட்டு அதை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுறோம். அதனுடைய விளைவுகள் எவ்வளவு இருக்கு, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறது இல்ல. இன்னைக்கு நம்ம பேசுற போறது அந்த கிளிக்குடைய பொறுப்பை பற்றி தான். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் காலத்துல தகவல்கள் சில நொடிகள்ல பரவுது. ஆனா அதை விட வேகமா தவறான தகவல்களும் பரவுது. சோ தெரியாம நமக்கு இது சரியா தவறா தெரியாம எந்த இன்டென்ஷனும் இல்லாம நம்ம ஷேர் பண்றத மிஸ் இன்ஃபர்மேஷனோ திட்டமிட்ட பொய் தகவல்களை ஷேர் செய்யறதா அது டிஸ்இன்ஃபர்மேஷனும் சொல்றாங்க. இதோட நோக்கம் வேற வேற இருந்தாலும் ஆனா இதனால வரக்கூடிய ரிசல்ட் ஆர் தாக்கம் ஒண்ணுதான். தீங்கு, மன உளைச்சல் நிறைய சொல்லிட்டு போலாம். சோ நம்ம ஒரு வெஹிக்கிள் ஒரு வாகனத்தை ஓட்டுற மாதிரி நினைச்சு பாத்துக்கோங்க. நம்ம தெரியாம கவனக்குறைவா யாரையாவது இடிச்சுட்டா அதோடைய பொறுப்பு யாரு? நாம தான். யார் வாகனத்தை ஓட்டுறாங்களோ அவங்கதான் பொறுப்பு. அது போல சரி பார்க்காம வெரிஃபை பண்ணாம ஷேர் செய்யற ஒரு மெசேஜ்க்கும் நம்ம தான் பொறுப்பு. யூஸ்வலி இந்த ஃபேக் நியூஸை நம்ம இன்டென்ஷனோட ஷேர் செய்யறத விட இந்த 5 விஷயங்களால தான் நம்ம ஷேர் செய்யறோம். என்னென்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு, அது கோபமா இருக்கலாம். ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை பார்த்து நம்ம கோபப்பட்டு ஷேர் செஞ்சிடுறோம். இல்ல பயமா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஹெல்த் ரிலேட்டடா, நமக்கு பயம் வருது, இது மற்றவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் செஞ்சிடுறோம். இல்ல பரிதாபமா இருக்கலாம். இரண்டாவது, அனுப்பியவர் மீது ஒரு நம்பிக்கை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணது, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சென்ட் பண்ணது சொல்லி அதை கண்மூடித்தனமா நம்பி ஃபார்வர்ட் பண்ணிடுறது. அதை வெரிஃபை பண்ணாம அப்படியே நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் செஞ்சிடுறோம். மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் வெரிஃபிகேஷன். அதுதான், சரி பார்க்காம நம்ம அப்படியே பகிர்றது. சரியா தவறான்னு நம்ம பாக்குறது இல்ல, ஷேர் பண்ணிடணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிடுறது. நான்காவது, சோசியல் மீடியா பிரஷர். இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஃபர்ஸ்ட் லைக், ஃபர்ஸ்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால நம்ம தான் மத்தவங்க முன்னாடி நம்ம ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறது. ஐந்தாவது, கன்ஃபர்மேஷன் பயஸ். அதாவது நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும், நமக்கு சாதகமா இருந்தா மட்டும், அது சரியோ தவறோ அது நம்ம ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்போம். நமக்கு பிடிச்சிருந்தா அந்த இன்ஃபர்மேஷன், அந்த வீடியோவை நம்ம அது ஸ்டேட்டஸ்லயோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். இந்த 5 விஷயங்கள்னாலதான் மெயினா நிறைய தவறான தகவல்கள் பரவுது. சோ இத பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறான். முஃமின்களே, ஃபாசிக் ஒரு தீயவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அறியாமையில் நீங்கள் ஒருவருக்கு தீங்கு செய்து பின்னர் செய்ததை பற்றி வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹுஜராத் 49வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுல நமக்கு என்ன தெரியுது? அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விஷயத்தை பத்தி இறக்கி இருக்கான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லையா இது? சோ தகவல் வந்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது. அதை வெரிஃபை பண்ணி செக் பண்ணி அது ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகான ஒழுக்கம் இது. ஓகேங்களா? சோ இதுக்கான நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். COVID-19 பீரியட்ல நிறைய போலியான மருத்துவ தகவல்னால எவ்வளவு வேகமா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மனதளவுல இருக்கலாம், நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது ஒரு சின்ன மெசேஜ் தான், பட் அது உலர்ந்த காட்டுல தீப்பொறி போல ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா? சோசியல் மீடியா சில நேரங்கள்ல உண்மையை விட உணர்ச்சியை தான் வேகமா ஸ்ப்ரெட் பண்ணுது. இதனால நிறைய பாதிப்புகள் உருவாகுது. சமூகத்துல பிளவு, சோசியல் டிவிஷன் ஏற்படுது. வதந்திகள் சமூகத்துக்கிடையே நிறைய
சண்டைய சச்சரவை வந்து மூட்டுது. வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நியூஸ், சோஷியல் மீடியால வந்து நியூஸ் வரதுனால இந்தியாவில் நிறைய பகுதிகளில் வந்து எவ்வளவு பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா மரியாதை இழப்பு. ஒருத்தரை பற்றி நம்ம தெரியாம வந்து ஒரு சின்ன வீடியோவோ ஒரு ஆடியோ இல்ல ஏதோ வந்து நம்ம ஷேர் பண்ணிடுறோம். ஆனா அது மூலியமா வந்து அது சரியா தவறான்னு சொல்லிட்டு நம்ம தெரியாம ஷேர் பண்ணிடுறோம். அது மூலியமா அந்த நபருக்கு வந்து எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு வந்து சோஷியல் ஹராஸ்மெண்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா நடந்த கேரளா இன்சிடென்ட் வந்து இதுக்கு வந்து ரொம்ப சிறந்த உதாரணம் இல்லையா? ஒரு மனிதருடைய உயிரே வந்து போயிடுச்சு இதனால. அப்புறம் வந்து ஹெல்த் ரிஸ்க் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்றது. கோவிட்-19லயே வந்து கோவிட்-19 பீரியட்ல வேக்சினேஷன் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஃபேக் நியூஸ் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு நிறைய பேர் வந்து வேக்சினேஷன் போடணுமா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்தாங்க இல்லையா? அப்புறம் வந்து இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து நிறைய தவறான நியூஸ் வந்து நமக்கு வருது. இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ், ஃபேக் இன்ஃபர்மேஷன்னால எலெக்ஷன் அப்புறம் வந்து பொதுமக்களுக்கு இடையே வந்து நம்பிக்கையை வந்து பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன்னால வந்து நம்ம ஷேர் செய்யக்கூடிய ஒரு தவறான தகவல்னால ஏற்படுது. நிறைய பேர் ஃபார்வர்டட் அஸ் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு லைன் கீழே போட்டு ஷேர் செஞ்சிடுறாங்க. ஆனா அந்த ஒரு லைன்னால நம்மளுடைய பொறுப்பு முடிஞ்சிடாது. நம்ம இன்ஃபர்மேஷன் ஆர் நியூஸ அறியாம ஷேர் பண்ணாலோ ஏதாவது ஒரு சேதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சமூகத்துல நிறைய நம்பிக்கை குறையும், நிறைய வந்து தவறுகள் நடக்கலாம் இல்லையா? அண்ட் இக்னாரன்ஸ் இஸ் நாட் இம்யூனிட்டி. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ள 4 கொஸ்டின்ஸை கேட்டுக்கணும். நமக்குள்ள 4 கொஸ்டின்ஸ், 4 கேள்விகளை கேட்டுக்கணும். முதலாவது, இது உண்மையான தகவலா? ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது அப்படின்னா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கணும். நெக்ஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் ரிலையபிள் சோர்ஸ், அதாவது நம்பக்கூடிய இடத்துல இருந்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது யார் சென்ட் பண்ணாலும் சரி, பட் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கணும். மூன்றாவது, இதனால யாருக்காவது பெனிஃபிட் இருக்கா, யாருக்காவது லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கணும். நான்காவது, இதனால யாருக்காவது பாதிப்பு இருக்கா, யாருக்காவது வந்து மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இதனால யாருக்காவது தீங்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கணும். இந்த 4 கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமா நமக்குள்ள அதுக்கப்புறம் தான் வந்து மத்தவங்களுக்கு ஷேர் செய்யணும். இத இணையம் எளிதில் மறக்காது சொல்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ற எல்லா விஷயமும் இன்டர்நெட்ல ஒரு ட்ரேஸ், ஒரு தடயத்தை விடுது. நம்ம ஒன்ஸ் ஷேர் பண்ணி அதை உடனே கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ்ல டெலிட் பண்ணாலும் அது யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கலாம், ஷேர் பண்ணிருக்கலாம், டவுன்லோட் பண்ணிருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து அது பகிர்ந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வந்து நமக்கு நியூஸ் வந்து சோசியல் மீடியா மூலமா வந்துருது. ஸோ இந்த தவறான இன்ஃபர்மேஷன் தடுக்கிறதுக்கான பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, 1, ட்ரஸ்டட் நியூஸ் சோர்ஸ் மூலியமா வெரிஃபை பண்றது. நல்லா தெரிந்த ஒரு நியூஸ் சோர்ஸ், இது வந்து நம்பக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொன்னா அக்கவுண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாக்குறது. நெக்ஸ்ட், எமோஷனல் கண்டென்ட்டை உடனே ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஏதாவது எமோஷனலா, பரிதாபமா இல்ல கோவத்துல நம்ம வந்து ஷேர் பண்ணிடுறத அது வந்து நம்ம வந்து தடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க, அப்புறம் வந்து யங்கர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க கிடையே வந்து இத பத்தி வந்து அவேர்னஸ் வந்து கொடுக்கணும், எஜுகேட் பண்ணணும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு குரூப்ல தவறான இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அத வந்து நம்ம பொலைட்டா மரியாதையா வந்து அதை வந்து சரி செய்யணும். நம்ம இது எல்லாம் செய்யறது மூலியமா நிறைய தவறான இன்ஃபர்மேஷன் பகிர்றத நம்ம வந்து தடுக்கலாம். அப்புறம் வந்து வார்த்தைகள் மிக சக்தி வாய்ந்தவை இல்லையா? ஒரு சிங்கிள் மெசேஜ்னால ஒரு பாலத்தை கட்டவும் முடியும், அதை எரிக்கவும் முடியும். ஸோ இந்த டிஜிட்டல் காலத்துல ஒவ்வொரு ஃபார்வர்ட் பட்டனும் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் உணர்ச்சி அல்ல, பொறுப்புடன் செயல்படுவோம். வதந்திகளை பரப்பாமல் உண்மையை பரப்பலாம். ஒற்றுமையையும் புரிதலையும் வளர்க்கலாம். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.